ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. நம்ம இன்றைக்கி சிக்கன் ட்ரை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரோஸ்ட் ரொம்ப எளிமையாக காரம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 750 கிராம் சிக்கனை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லா பீஸ்லையும் சேர்ந்து வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் தண்ணி விட்டு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கிளறி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கிளறி விட்டாச்சுங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போது நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த தயிர்லையும் சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையே வெந்துடும். திருப்பவும் மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. அடுப்பை சிம்மில் போட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவு கசூரி மெத்தியை கசக்கி போட்டுக்கோங்க. கரம் மசாலாவும் கசூரி மெத்தியும் எல்லா பீஸ்லையும் ஒட்டுற அளவு கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/2 எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சு கிளறி விட்டுக்கோங்க.
இப்போது கீறி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போது சூப்பரான சிக்கன் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.